இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல் வணக்கம். இப்போ சில பேருக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கும். ஊரோட ஒத்துப்ப மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும், சார் ஐ எம் டிஃபரெண்ட், என்டையர்லி டிஃபரெண்ட், நான் வேற ஆள் சார் அப்படிம்பாங்க. இது சரியா? ஒரு வகையில் சரி, ஒரு வகையில் தப்பு. இப்போ பாருங்க, உலகம் முழுக்க பறக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த போது ரெக்கையை கட்டிக்கிட்டு ஜன்னல்லேருந்து 2 பயலுங்க குதிச்சாங்க. யாரு? ரைட் சகோதரர்கள். அப்படி பறப்பது கடவுளுக்கு விரோதம்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த 2 பையன் மட்டும் ரெக்கையை கட்டிக்கிட்டு பறந்தான். இன்னைக்கு ஆகாய விமானம் அவனால தான் வந்தது. உலகம் முழுக்க இந்த சூரியன் பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லவே இல்லை, பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு கலீலியோன்னு ஒரு ஆள் சொன்னார். அது தப்பு, மன்னிப்பு கேளு அப்படின்னாங்க. அவர் பார்த்தார், என்னை பொறுத்தளவில் அதுதாங்க சரி, பூமி தாங்க சூரியனை சுத்துது. ஆனால் இவ்வளோ பெரிய மனுஷங்க சொல்லும்போது நான் எதுக்கு மாற்றி சொல்வானே அப்படின்னு ரொம்ப பணிவாக தப்பிச்சு போனார். உலகத்திலேருந்து மாறுவதாக இருந்தால் நிறைய ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவசியம்னா தான் மாறணும், இல்லைன்னா ஊரோட ஒத்து போக பழகணும். இப்போ ஊரோட ஒத்து போலேன்னா என்ன நடக்கும்? அதுக்கு ஒரு கதை பாருங்க. இகலின் நிகழ் இனிது என்பவன் வாழ்க்கை, தவலும் கெடலும் நணித்து. நான் ஒத்துக்க மாட்டேன், நீ தப்பாட்டம் ஆடுற. அதெல்லாம் முடியாது. சரி, நீ என்ன மறுபடியும் முடியும், அப்ப நான் ஒத்துக்கிறேன். சரி, ஓடு. என்கிட்டே வா. உன்னால பிடிக்க முடியாது. வா வா, நீ எல்லாம் பாத்துலாம். வா, புடி. நான் பிடிச்சிட்டேனே. ஏன்டா தண்டு மட்டும் எப்பவும் ஒரு மாதிரி தனியாவே இருக்கான்? வா, என்னன்னு கேப்போம். ஏன்டா நீ வர வர எங்க யாரு கூடவும் சேரவே மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அம்மா அடிச்சாங்களாடா? இல்லடா, நேத்து ஒரு கனவு கண்டேன்டா. கனவா? ஆமாண்டா, கனவுல நான் ஒரு மனுஷனா மாறிட்டேன்டா. கனவு தானே, விடுடா. இல்லடா, நான் கனவுல மனுஷனா மாறின மாதிரி நிஜத்திலயும் மனுஷனா மாற போறேன்டா. தண்டு, கனவுன்றது நம்ம ஒரே விஷயத்த ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது கனவா வருமா? அதுவே நிஜம் இல்லடா. இல்லடா, நான் அதை நிஜமாக்க போறேன்டா. டேடி தண்டு, நம்ம எல்லாம் காட்டுல இருக்க விலங்குகள்டா. மனுஷங்கெல்லாம் நாட்டுல இருக்கவங்கடா. நாம அவங்கள ஆக முடியாது, அவங்களும் நம்ம போல ஆக முடியாது. சொன்னா கேளுடா. ஏய், எனக்கு இந்த அறிவுரை எல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நாம போகலாம்டா. சரிடா. நாம எப்படி திரும்ப வெளியே போறது? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். என்னப்பா, இங்க ஒரு விலங்கையும் காணோம். திரும்பி போயிடலாமா? அப்ப நம்ம இங்கேயே ஓய்வு எடுப்போம். சரியான யோசனை தான். இங்கேயே சாப்பிட்டுட்டு இருப்போம். அழகான இடம்பா. என்னப்பா, காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு மிருகத்தை கூட காணுமே. ஆமாண்டா, வெறும் குரங்கு கூட்டமா தான் இருக்கு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம். அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிப்போம். கண்ணாடி, தொப்பி, எல்லாத்தையும் எடுத்து போ. யார் அது? தெரியலையே. யார் அது நம்ம காட்டுக்குள்ள? புதுசா இருக்கு. வேற யாரும் இல்லடா, நம்ம தண்டுடா, நம்ம தண்டு.
டேய் தண்டு, என்னடா இது? இதெல்லாம் நம்ம போடலாமா? ஏன் போட்டோ என்ன தப்பு? இல்லடா, இதெல்லாம் மனுஷங்க போறது, அதான் கேட்டேன். நானும் மனுஷன்தான். இல்ல, நாமெல்லாம் குரங்கு இல்லையா? நீ குரங்கு, உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் குரங்கு. பசங்களா, வாங்க சாப்பிடலாம். வரோமா? சாப்பிட வந்துச்சு, வாடா சாப்பிடலாம். எனக்கு தான் முதல்ல. அவசரப்படாதீங்க, சண்டை போடாம சாப்பிடுங்க. அது எனக்கு வேணும். என்னடா இது கோலம்? இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? என்னை விட்டுருங்கம்மா, நான் ஒரு மனுஷன். மனுஷங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது எங்க போய் முடிய போதோ? யாரு அது? என்ன செய்ய போறான்? அச்சச்சோ, கிட்ட வரா. என்ன செய்ய போறான்னு தெரியலையே. டேய், என்ன பண்றீங்க? தண்ணி குடிக்கிறோம். என்னடா இன்னும் நாகரிகம் இல்லாம அசிங்கமா தண்ணி குடிச்சுக்கிட்டு? எங்க போறான்? ஒண்ணுமே புரியல. அது எதுக்கு எடுக்கிறான்? எதுக்கு அது? அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. என்ன பண்ண போறானோ? எனக்கு தலை புரியவே இல்ல. ஏய் குரங்கே, இங்க வா. முட்டாள், மனுஷனா இருந்தா தானே அறிவு இருக்கும். நான் உடை போட்டதால மட்டும் இல்ல, அறிவுலயும் மனுஷன்டா. எப்பா, எவ்வளவு வேலை. முடியலப்பா. இடுப்பு வலி தாங்க முடியல. நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டேன், காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போகாதேன்னு. அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா நான் என்ன செய்யறது? நம்ம பசங்க நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தானே நான் உழைக்கிறேன். நான் கொண்டு வர பழமே போதும், நீ வீட்லயே இருக்கன்னு. என்னோட கவலை எல்லாம் நம்ம சின்னவன் தண்டு மேலதாங்க. நானும் கேள்விப்பட்டேன் அவனை பத்தி. என்ன செய்யறது, அவனுக்கு பட்டாதான் தெரியும். அவன் கூட பிறந்த எல்லாரும் நல்லா இருக்காங்க, இவன் மட்டும் கிறுக்கு புடிச்சு சுத்திட்டு இருக்கான். இங்க பாரு செல்லம், அவனை பத்திய நினைப்ப விடு. நல்லா தூங்கி ஓய்விடு, காலையில பேசிக்கலாம். நம்ம இப்ப ஊஞ்சல் விளையாடலாமா? சரி சரி, விளையாடலாம்டா. ஏய், விடாதீங்கடா, அவனை புடிங்கடா, புடிங்கடா. நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா என்ன தொந்தரவா பண்ற? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் குட்டிங்களா, இங்க வாங்க. டேய் தண்டு கூப்பிடுறான்டா. வாங்க, தண்டனை கூப்பிடுறாரு, போவோம். டேய், நம்ம அம்மா என்ன சொன்னாங்க? தண்டு கூட சேரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கடா, வா போய் கேட்கலாம். எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. பசங்களா, நீங்கெல்லாம் மனுஷங்க. உங்களை குரங்குங்கன்னு சொல்லி தப்பா வளர்க்கறாங்க. என்ன மாதிரியாக உங்களுக்கு ஆசை இல்லையா? இங்க பாத்தீங்களா, இது தொப்பி, இது கண் கண்ணாடி, இது பனியன், இது ஷூ. இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன மாதிரி மனுஷனாக உங்களுக்கு ஆசை இல்லையா?
சீக்கிரமாடா பனியனை கிழிச்சு விடுறாப்பா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டேம்மா. தண்டு, நம்ம கூட்டத்துல இருந்து வேறுபட்டு இருக்கிறத சந்தோஷம்னு நீ நினைச்ச. அப்படி போறவங்க வாழ்க்கை சீக்கிரம் கெட்டழிஞ்சிருங்கிறத நீ நம்ம கூட்டத்துக்கே புரிய வச்சுட்டப்பா. தண்டு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுடா, அவர் உன்னை விட்டுருவாரு. போய் அவரை கேளுடா. சரிம்மா. பாம்பண்ணா, உங்களை நான் தெரியாம தொந்தரவு செஞ்சுட்டேனா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. எல்லாரும் போய் விளையாடுங்க. இகல் என்ற அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வையில் ஊரோடு ஒத்துப்போகாதவன் என்ன கஷ்டப்படுவான் என்ற கருத்தை திருவள்ளுவர் சொல்கிறார். இகலின் மிகல் இனிது என்பவன், இப்ப என்ன இருக்கோ அதை விட நான் ஜாஸ்தியா மேல போவேன். இகலின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து, கண்டிப்பா கெட்டு போகும் அப்படிங்கிறார். இப்போ ஒரே ஒன்று சொல்லுது, அப்ப நாம மீறி சொன்னோம்னா நாம மட்டும் நல்லா இருக்க முடியுமா? ஊரோடு ஒத்துப்போகாதவர்கள் மிகப்பெரிய துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அக்செப்ட் தி ரியாலிட்டி அப்படிங்கிறான். என்ன யதார்த்தமோ அதை முதல்ல நீ ஒத்துக்கோ. அப்படி ஒத்துக்கொள்ள மறுக்கிறவர்கள் அளவு கடந்த வேதனைகளை வாழ்க்கையில சந்திக்க வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? வித்தியாசமா இருக்கிறது வேற, விபரீதமா இருக்கிறது வேற. கல்யாணம் ஆகணும்னு தேன் நிலவுக்கு என்னை யாரும் கூட்டிட்டு போகாத இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் மனைவி சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். என்ன சுடுகாட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறீங்களே என்ன? இங்க வரத்துக்கு அவன் சாவறான், இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியுமான்னா? இப்ப விபரீதமா இருக்கிறான், வித்தியாசமா இல்லை. வாழ்க்கையில் விபரீதமாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவது தவிர்க்க முடியாது. இதைத்தான் திருவள்ளுவர் இகலின் மிகல் இனிது என்பவன், இருப்பதை விட வித்தியாசமா போவது சிறந்தது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து, ரொம்ப சீக்கிரத்துல அவன் கெட்டு போவது என்பது தவிர்க்க முடியாது என்கிறார். எவ்வளவு அழகான ஒரு குறள்! இகலின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும்